வீரம் மட்டும் போதாது, அறிவும் தேவை. அதை உணர ஆரம்பித்தான் விக்ரமன். அந்த மர்மமான சந்நியாசியின் வார்த்தைகள் அவன் மனதில் தொடர்ந்து ஒலித்துக் கொண்டே இருந்தது. ஆனால் அந்த தைரியம் மட்டும் போதுமா? அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதே உண்மையான சோதனை. அந்த இரவு விக்ரமனுக்கு தூக்கம் வரவில்லை. அவன் வானத்தை பார்த்து கொண்டே இருந்தான். மெல்ல வீசும் காற்று, அமைதியான இரவு. ஆனால் அவன் மனம் மட்டும் அமைதியாக இல்லை. அவன் நினைவில் வந்தது போர்க்களத்தில் விழுந்த தந்தை, அவரின் கடைசி மூச்சு, அவரின் குரல். விக்ரமன் மெதுவாக கண்களை மூடினான். அப்பா, நான் அந்த பொறுப்பை ஏற்க தயாரா? அந்த கேள்விக்கு பதில் இல்லை. ஆனால் அவன் மனதில் ஒரு உறுதி உருவாக ஆரம்பித்தது. அடுத்த நாள் காலை சூரியன் உதித்தான். ஒரு புதிய நாள் ஆரம்பித்தது. விக்ரமன் தனது பயணத்தை தொடர்ந்தான். அவன் கடந்து சென்றது காடுகள், ஆறுகள், சிறிய கிராமங்கள். ஆனால் அங்கு ஒரு மாற்றம் அவனுக்கு தெரிந்தது. மக்களின் முகங்களில் ஒரு சிரிப்பு இல்லை. அவர்களின் கண்களில் பயம் மட்டும் இருந்தது. அந்த நேரத்தில் அவன் ஒரு சிறிய கிராமத்தை அடைந்தான். அந்த கிராமம் விசித்திரமாக அமைதியாக இருந்தது. வீடுகள் திறந்திருந்தாலும் மக்கள் வெளியே வரவில்லை. குழந்தைகள் கூட சத்தம் போடவில்லை. விக்ரமன் மெதுவாக அந்த கிராமத்தின் நடுவே நடந்தான். அப்போது ஒரு முதியவர் மெதுவாக அவன் அருகே வந்தார். அவரின் கைகள் நடுங்கின. அவரின் குரல் பலவீனமாக இருந்தது. ஐயா, எங்களை காப்பாற்றுங்கள். அந்த ஒரு வார்த்தை அந்த கிராமத்தின் துயரத்தை முழுவதும் சொல்லிவிட்டது. விக்ரமன் அவரை பார்த்தான். என்ன பிரச்சனை? முதியவர் ஆழமாக மூச்சை விட்டார். கொள்ளையர்கள். அவர்கள் தினமும் வருகிறார்கள். எங்களிடம் உள்ளதையெல்லாம் எடுத்துக்கொண்டு போகிறார்கள். எதிர்த்தால் அடிக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஒரு பெண் அழுது கொண்டே விக்ரமனிடம் ஓடி வந்தாள். நேற்று என் கணவரை அடித்தார்கள். அவருக்கு இன்னும் எழ முடியவில்லை. விக்ரமனின் முகம் மாறியது. அவன் சுற்றி பார்த்தான். அந்த கிராமம் முழுவதும் பயத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் விக்ரமன் ஒரு முடிவெடுத்தான். அவன் நேராக நின்று, நான் இருக்கிறேன் என்று நினைத்தான். அந்த வார்த்தை மெதுவாக இருந்தாலும் அதில் இருந்த உறுதி மிக பெரியது. மக்கள் அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தார்கள். ஒரு இளைஞன் கேட்டான், நீங்கள் ஒருவர்தான், அவர்கள் பலர், நீங்கள் என்ன செய்வீர்கள்? விக்ரமன் மெதுவாக சிரித்துக்கொண்டே, ஒருவரே போதும், தைரியம் இருந்தால். இந்த கிராமத்தை யாரும் தொடமாட்டார்கள். அந்த வார்த்தைகள் அந்த கிராமத்தின் இதயத்தில் ஒரு சிறிய நம்பிக்கையை விதைத்தது. அந்த இரவு கிராமம் முழுவதும் அமைதியாக இருந்தது. ஆனால் அந்த அமைதி உண்மையான அமைதி இல்லை. எல்லோரும் காத்திருந்தார்கள். விக்ரமன் மட்டும் தயார் நிலையில் இருந்தான். அவன் தனது வாளை பிடித்துக்கொண்டு இருளை பார்த்து கொண்டிருந்தான். சில நேரம் கழித்து நிழல்கள் அசைந்தது. அவர்கள் வந்துவிட்டார்கள், கொள்ளையர்கள். மெல்ல சத்தமில்லாமல் அவர்கள் கிராமத்துக்குள் நுழைந்தார்கள். ஆனால் அந்த இரவு அவர்கள் எதிர்பாராத ஒன்று நடந்தது. இருளில் இருந்து ஒரு குரல் கேட்டது. நிறுத்துங்கள்! அவர்கள் திரும்பி பார்த்தார்கள். அங்கே நின்றிருந்தான் விக்ரமன். அவன் கண்களில் பயம் இல்லை. அவன் கையில் இருந்த வாள் மெதுவாக ஒலித்தது. இந்த கிராமத்தை நீங்கள் தொட முடியாது. ஒரு கொள்ளையன் சிரித்தான். நீ ஒருத்தன் எங்களை நிறுத்தப் போகிறாயா? அடுத்த நொடியில் போர் ஆரம்பித்தது.
வாள் ஒளி, குரல், மண் தூசி, ஓட்டம். விக்ரமன் மின்னல் வேகத்தில் நகர்ந்தான். ஒவ்வொரு அசைவிலும் ஒரு வீரனின் திறமை தெரிந்தது. அவன் தாக்கினான், தடுத்தான், மீண்டும் தாக்கினான். ஒருவருக்கு பிறகு ஒருவர் கொள்ளையர்கள் கீழே விழ ஆரம்பித்தார்கள். அவர்கள் மெதுவாக பின்வாங்க ஆரம்பித்தார்கள். அந்த நேரத்தில் விக்ரமன் ஒரு அடியில் அவர்களை நிறுத்தினான். இங்கிருந்து போங்கள். அந்த குரலில் இருந்த உறுதி அவர்களுக்கு பயத்தை ஏற்படுத்தியது. அவர்கள் ஓடிப்போனார்கள். அந்த இரவு பயம் தோற்றது. மெதுவாக வீடுகள் திறந்தது. மக்கள் வெளியே வந்தார்கள். அவர்கள் விக்ரமனை சுற்றி நின்றார்கள். ஒரு முதியவர் கண்ணீருடன் அவன் காலில் விழுந்தார். விக்ரமன் உடனே அவரை எழுப்பினான். இது என் கடமை. ஒரு சிறுவன் அவனை பார்த்து சிரித்தான். அந்த சிரிப்பு அந்த இரவின் மிகப்பெரிய வெற்றி. அந்த நேரத்தில் மெல்ல ஒரு பெண் கூட்டத்தில் பின்னால் இருந்து நடந்து வந்தாள். அவள் அமைதியாக இருந்தாள். ஆனால் அவளின் கண்கள் வித்தியாசமாக இருந்தது. அவள் நேராக விக்ரமனை பார்த்தாள். அந்த பார்வையில் பயமில்லை, ஆச்சரியமில்லை, ஆனால் ஏதோ ஒரு ரகசியம் இருந்தது. விக்ரமன் அவளை கவனித்தான். அவள் யார் என்ற கேள்வி அவன் மனதில் எழுந்தது. அந்த பெண் மெதுவாக சிரித்தாள். அது ஒரு சாதாரண சிரிப்பில்லை. அந்த சிரிப்பில் ஒரு மர்மம் இருந்தது. அந்த இரவு முடிந்தது. அந்த இரவு முடிந்திருந்தாலும் விக்ரமன் மனதில் ஒரு புதிய கேள்வி தொடங்கியது. அந்த பெண் யார்? அவள் சிரிப்பு, அதில் ஏதோ மறைந்திருந்தது. ஏன் அவள் விக்ரமனை கவனித்தாள்? அவள் தோழியா அல்லது ஒரு ஆபத்தான ரகசியமா? விக்ரமனின் பயணம் இப்போது இன்னும் சிக்கலாக போகிறது. அடுத்த அத்தியாயத்தில் ஒரு உண்மை வெளிவரும். அது அவன் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும். காத்திருங்கள்.